வணக்கம். இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து பகல்காமில் நடந்த தாக்குதலப்போ குஜராத்லேருந்து போன டூரிஸ்ட் ஒருத்தவர் அந்த ரோப்பில் இந்த ஜிப்லைன் உள்ள அந்த ரோப்பில் வந்து போகும்போது எடுத்த இந்த ஷாட் இது. அப்போ தான் வந்து ஷூட்டிங் நடந்திருக்குது. இதில் வந்து ஜிப்லைன் அந்த ஆப்ரேட்டரும் இதில் வந்து சதியில் இருக்கிறாரா என்று போலீஸ் வளையத்துக்குள்ளே சிக்கியிருக்கிறார். அவருக்கு ஏற்கனவே இது தெரியுமா என்ன. அது இல்லாமல் இன்னொன்று, பாகிஸ்தானில் உள்ள சோல்ஜர் எல்லாம் நிறைய பேர் ரிசைன் பண்ணுறாங்க. அதை பற்றி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்திருக்கு. அந்த ஒரு லெட்ரு வந்து உங்களுக்கு பார்வைக்காக வச்சுருக்கு பாருங்கள். காஷ்மீர் கவர்மெண்ட் வந்து இன்றைக்கி ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. காஷ்மீரில் உள்ள 87 சுற்றுலாத்தலங்களில் 48 க்ளோஸ் பண்ணுறாங்க, டூரிஸ்ட் பார்வைக்கு இல்லாமல். பாக்கி உள்ளதை டூரிஸ்ட் போய் விசிட் பண்ணலாம், வித் சேஃப்டி அண்ட் செக்யூரிட்டி இருக்கணும். இது வந்து இந்த டெரரிஸ்ட் அட்டாக் நடந்ததுனால இந்த மாதிரி வந்து ஒரு நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கு காஷ்மீர் கவர்மெண்ட்டு. இதனால் வந்து அவங்களுக்கு வருமானம் தடைப்படும். ஏன்னா இப்போ தான் கொஞ்சம் காஷ்மீர் நல்லா டெவலப் ஆகிட்டு இருந்துச்சு, மக்கள் சந்தோஷமாக இருந்தாங்க. நம்ம வேர்ல்டுலேருந்து வர்றது இல்லாமல் இந்தியா மக்கள் எல்லோரும் வந்து போய் விசிட் பண்ணாங்க. இந்த நேரத்தில் இது வந்து பாகிஸ்தான் கண்ணுக்கு பொறுக்காமல் அந்த மாதிரி டெரரிஸ்ட் அட்டாக்கை உண்டு பண்ணி இதை வந்து க்ளோஸ் பண்ணுற அளவுக்கு அவங்க நினச்சது நடந்துக்கிட்ட மாதிரி. ஆனால் இது கொஞ்ச நாளைக்கு தான். அதற்கப்புறம் இன்னும் பர்மனெண்ட்டாக நமக்கு காஷ்மீர் ஃபுல்லாக எல்லோரும் விசிட் பண்ணுற அளவுக்கு நல்லபடியாக நடக்கும் என்று நம்புவோம். தேங்க்யூ. என்பது குறிப்பிடத்தக்கது. ஆனால் திறந்திருக்கும் அந்த சுற்றுலா தலங்களிலும் கூடுதல் பாதுகாப்பை அவர்கள் பெற்றிருக்கிறார்கள் என்பதுதான் தற்போதைய தகவலாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, இன்றுடன் இந்தியாவில்